ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மல்லிப்பூ வந்து மாலை போல் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நூலை இது மாதிரி ஒரு பக்கமாக எக்ஸ்ட்ரா விட்டுட்டு, நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி 2 பூ எடுத்து கட்டுங்க. 2 வாட்டி முடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கட்டின பூ அப்படியே இந்த பக்கமாக திருப்பிக்கணும். ஆப்போசிட் சைட் திருப்பிக்கணும். இந்தாண்ட சைடு இருக்க நூலை நான் கையில் எப்படி சுற்றுறேன் பாருங்கள். கரெக்டாக விரலில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு விரலில் சுற்றி இன்னொரு விரலில் பிடிச்சி இழுக்கணும். இழுத்துட்டு ஃபஸ்ட் ஒரே ஒரு பூ எடுத்து எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். பூ எடுத்து நூலை மேலே சுற்றி கீழே உள்ளே கூட்டிகிட்டு வெளியே எடுக்கணும் அந்த நூலை. இந்த பக்கம் பிடிச்சிருக்க நூல் டைட் விடவே கூடாது, இல்லைன்னா பூ கொட்டிடும். அதே போல் ஒரு பூவாக எடுத்து 2 பூக்கு நடுவில் கேப்பில் விடணும். இப்போ எப்படி கட்டுறேன்னு பாருங்கள். ஒரு பூ எடுத்து வைக்கிறேன், மேலே சுற்றி கீழேருந்து நடுவில் விட்டு எடுக்கிறேன். அதே போல் நம்ம கட்டிகிட்டே வந்தோன்னா, இந்த மல்லிகைப்பூ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த மாலை கட்டுறாங்க பார்த்திங்களா, அது மாதிரி நம்ம கோத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி நல்லா அடர்த்தியாக அழகாக இருக்கும் வைக்கவே தலையில். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பூ கீழே கொட்ட வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் பிடிச்சிருக்க கை லூஸ் விடக்கூடாது. லூஸ் விடாமல் நீங்கள் டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு ஒரு கையில் சுற்றிட்டே இருந்தீங்கன்னா பூ கொட்டாது. நான் எப்படி டைட்டாக பிடிச்சிட்ருக்கேன்னு பாருங்கள். இந்த கையில் சுற்றி இது பாருங்கள், நல்லா இருக்குல்ல கட்டினேன். லாஸ்ட்டை நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் போதுன்னா நூலை கட் பண்ணி முடி போட்டுக்கணும் முனையை, இல்லைனா பூ எல்லாம் கொட்டிடும். இது பூத்தா சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.